எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks-இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். அதே இந்தியன் 2ல லிரிக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுற ஒரு சாங்கும் இருக்கு. அதே இந்தியன் 2ல பெருசா லிரிக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத சாங்கும் இருக்கு. இயக்குனர் சங்கர் அவர்கள் இந்த ரெண்டு விஷயமுமே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா? இல்லைங்க, நான் இதையும் சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம், தயவுசெய்து இதை எடிட் பண்ணிடாதீங்க, இதை பதிவு பண்ணுங்க. இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் நடந்த ஒரு விஷயம். 2K கிட்ஸ் என்று சொல்லப்படுகிற தலைமுறை ஒரு பாடலை எப்படி உள்வாங்கணும், எப்படி ரசிக்கணும், அந்த ரசனையே இவங்களுக்கு சொல்லித்தரப்படலை. காரணம், ஸ்னேகா பிரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றதை பற்றி பேசுகிறாங்க. சுஜாதா அவர்களும் டைரக்டர் சங்கர் அவர்களோட காம்பினேஷனில் வந்த படங்கள் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நல்ல வெற்றியும் பார்த்துருச்சு. ஆனால் சுஜாதா அவர்களோட மறைவுக்கு அப்புறம் சங்கர் அவர்களுடைய படங்களுக்கு கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து எல்லாரும் சங்கர் சாரை வந்து வெறும் ஒரு டைரக்டர் பிரம்மாண்டம் அப்படி பார்க்குறீங்க. சங்கர் சார் வந்து முதல்ல ஒரு ரைட்டர். அந்த முகம் பல பேருக்கு தெரியல. ஆக்சுவலி இந்தியன் 2ல மொத்தம் 3 ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஜெயமோகன் அவர்கள் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு. இந்த மாதிரியான 3 ரைட்டர்ஸ் இருக்கும்போது இல்லை அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், உங்கள் 3 பேருக்குமான அந்த காம்போ எப்படி இருந்துச்சு அந்த படத்தில்? இல்லை, சங்கர் சார் என்ன நினைச்சார்னா, இது ஒரு பெரிய படம், இந்த படத்திற்கு வந்து நிறைய பார்வை தேவைப்படுது, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தேவைப்படுது. ஸோ வெறும் ஒரு எழுத்தாளராக இல்லாமல் ஒரு 3 எழுத்தாளர்களோடு போனால் அதை வந்து நம்ம மீட் பண்ண முடியும். தாத்தா வராரு, அவர் சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதில் சில கேள்விகளுக்கு இந்தியன் 2லேயே பதில் இருக்கும், சில கேள்விகளுக்கு இந்தியன் 3ல பதில் இருக்கும். வணக்கம் கபிலன் வைரமுத்து அவர்களே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள்? இப்போ தான் ரீசெண்டாக சின்னஞ்சிறு பாடல்கள் நேர்காணலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க. ஆமாம். ஸோ அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஓகே, மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆகோல் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். ஆகோல் இங்கே நீங்கள் தமிழில் எழுதியிருந்தீங்க, மிகப்பெரிய வரவேற்பு. பட் இப்போது அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு, அதற்கு இன்னும் பல மடங்கு அதிக வரவேற்பு. இப்போது அந்த புக்கை தான் நானுமே கையில் வச்சுருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, அந்த வரவேற்பை பற்றி சொல்ல முடியுமா? ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு முக்கியமான கதை. இது எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா, கோவிடில் வந்து எல்லாருமே நம்ம பாதிக்கப்பட்டோம். கோவிடு, போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்துச்சு. எனக்கும் ஒரு பாதிப்பு வந்துச்சு. அது ஒரு பெரிய கொஞ்சம் சிரமப்பட்டு அதில் மீண்டு வர வேண்டி இருந்தது. என்னுடைய மனைவி வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க, மருத்துவர் அவங்க, ரம்யா. ஸோ நான் அப்போ நினச்சது என்னென்னா, எப்படியாவது இந்த ஆகோல் நாவலை மட்டும் எழுதிடணும். குறைந்தபட்சம் இந்த ஆகோல் நாவலை மட்டும் நம்ம எழுதிடணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான கதை. இது வந்து பெருங்காமநல்லூரில் குற்ற இன சட்டத்துக்கு எதிராக போராடி உயிர் நீத்த மக்களுடைய கதை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு முக்கியமான செய்தியை சொல்லக்கூடிய கதை. அதனால வந்து இந்த கதையை இந்த உலகத்திற்கு எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்ற ஒரு தவிப்பு மட்டும் எனக்கு இருந்துச்சு. அது சொல்லிட்டா போதும், நம்ம வாழ்க்கையின் பயன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஸோ அந்த புத்தகம் தமிழில் வந்து இப்போ ஆங்கிலத்திலும் வந்து அது உலகம் எங்கும் ஒரு நல்ல வரவேற்பை பெறுதுன்றப்போ இந்த பெருங்காமநல்லூருடைய குரல் உலக சபையில் ஒலிக்கிறது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. இந்த நாவலுடைய 2ஆம் பாகத்தை இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன். ஓ, ஓகே. எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? அது அந்த கதாபாத்திரங்களை கேட்டு தான் நான் சொல்லணும். ஓகே. இப்போது குற்றப்பரம்பரை வைத்து இங்கே நாவல் வருது, அதற்கு வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறது ஓகே. பட் அதை நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதற்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை, அவங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து மற்ற இனங்களின் வரலாறை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க நம்முடைய இனத்தின் வரலாற்றை, நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய வேர்க்கதைகளை தெரிந்து கொள்ள அவங்க ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ உலகம் முழுக்கவே இப்போ வந்து அதை பார்க்க முடியுது. எல்லாரும் அவர்களுடைய வேர்களை தேடி போகிற ஒரு போக்கை நம்ம பார்க்க முடியுது. ஸோ எது வந்து லோக்கலோ அதுதான் குளோபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளோக்கல்னு ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு, குளோக்கல். ஸோ அந்த மாதிரி வந்து வேர்கள் தான் வந்து சர்வதேசம், வேர்கள் தான் தேசம்.
ஸோ அப்படி ஒரு 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 விஷயம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர்கள் இந்த புத்தகத்தில் அதிக ஆர்வம் காட்டுவதாக நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஆங்கில வாசகர்கள் ஆகோல் 2ஆம் பாகத்துக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது. அண்ட் வந்து நான் இப்போ ஆகோல் 2ஆம் பாகத்தை எழுத ஆரம்பிச்சிருக்கேன்னு ஒரு தகவல் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ரூபா பப்ளிகேஷன்ஸ் ஆங்கில பதிப்பகம் அவங்க வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் நாவலுக்கு ஒரு ஆங்கில பதிப்பகம் வாழ்த்து தெரிவிப்பது வரலாற்றில் முதல் முறைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து எனக்கு இதுதான் பிரதானம், முதன்மை இலக்கிய உலகம். ஸோ அந்த இலக்கிய உலகத்தில் தொடர்ந்து முயற்சிகள் செய்ய வேண்டும், தொடர்ந்து எழுத வேண்டும் அப்படின்றது என்னுடைய எப்போவுமே ஒரு முயற்சியாக இருக்குது. இது என்னுடைய 4வது நாவல். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குதுன்றது ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, இப்போது குற்ற பரம்பரை சட்டம் அதை வைத்து வந்து நிறைய நாவல்கள் வந்திருக்கு. பட் ஆகோல் அப்படி கிடையாது. இந்த ஆகோலில் குற்றப்பரம்பரை சட்டம் பற்றி மட்டும் பேசாமல் இப்போது கரண்ட்டில் அது எப்படியெல்லாம் இருக்குது, நவீன முறையில் அது எந்தெந்த உருவத்தில் மாறி இருக்கு அப்படின்ற விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஐடியா எங்கே இருந்து தொடங்குச்சு கபிலன் வைரமுத்து அவர்களுக்கு? இது ஒரு ரொம்ப ஒரு இந்த புத்தகம் நான் இப்போ சொன்ன மாதிரி 1920 நடக்கிற கதை. இந்த புத்தகத்தின் ஒரு மனசாட்சியாக இருந்தாலும் இந்த கதை நிகழ்வது வந்து 2032. ஸோ அங்கே தான் நிகழுது. ஸோ அங்கே ஒரு சைபர் செக்யூரிட்டி, ஒரு பிக் டேட்டா என்விரான்மெண்ட்டில் இந்த கதை நிகழுது. ஸோ இப்போ நம்ம பிக் டேட்டான்னு சொல்லும்போதே அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய தனிநபர் தகவல்கள். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய கைரேகை, நம்முடைய கருவிழி. ஸோ இது அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ், அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து இதோடு இந்த களத்தை ஒப்பிட்டு எழுத வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு விருப்பமாக இருந்தது. ஸோ இந்த புத்தகத்துக்காக 2 வகையான ஆராய்ச்சிகளை நான் பண்ண வேண்டியிருந்தது. ஒன்று 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, அது இன்னொன்று இந்த டெக்னிக்கல் வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், சைபர் செக்யூரிட்டியில் என்ன நடக்குது, பிக் டேட்டா எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பல விஷயங்களை வந்து படிக்க வேண்டியிருந்தது. என்னுடைய நான் படித்தது ஐடி தான். ஆனால் அந்த ஐடியிலேருந்து நான் தள்ளி வந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அதுக்கு உதவி பண்ணாங்க. ஸோ ஓகே, இப்போது நீங்கள் பேசும்போது நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அது சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்ததை நான் சொல்கிறேன். நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது ஒரு டாக்குமெண்ட்ரி யூடியூப்பில் பார்த்தேன். அதாவது வந்துட்டு நீங்களும் உங்கள் நண்பர்களும் சேர்ந்து சுய சமுதாய படை சங்கம்னு கூட சொல்லலாம், சுய சமுதாய சங்கம்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம், அப்படின்ற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருந்தீங்க. அது இப்போது எந்த நிலைமையில் இருக்குது, எப்படி போய்கிட்டு இருக்குது? இப்போ அது எந்த இடத்துலையும் இல்லை. யூடியூப்பில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக மட்டும் இருக்குது. இளைஞர்கள் என்னும் நாம், அதான் நீங்கள் பார்த்த டாக்குமெண்ட்ரி. கல்லூரி படிக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட கல்லூரியில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வந்து இளைஞர் சமுதாய முன்னேற்ற சங்கம்ன்ற ஒரு இயக்கத்தை வந்து நாங்கள் நிறுவி அதை நடத்திட்டு வந்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக பல மாணவர்கள் அதில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. நாங்களும் அப்போ மாணவர்கள் தான். ஸோ சக மாணவர்கள் எல்லாம் உறுப்பினர்களாக இருந்தாங்க. பல்வேறு சேவைகள், அந்த பல்வேறு விழிப்புணர்வு பணிகள் எல்லாம் பண்ணோம். நிறைய விஷயங்கள். ஒரு வருஷம் ஒரு சட்ட புத்தகம் வெளியிட்டோம். சட்டத்தை எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பிடி அரிசி திட்டம், அறிஞர் அண்ணா கொண்டு வந்த பிடி அரிசி திட்டம். அது வந்து அரிசி கலெக்ட் பண்ணி இல்லாதவர்களுக்கு வழங்குகிற ஒரு 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 செயல், அது ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய இயற்கை பராமரிப்பு தொடர்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசியல் ஆராய்ச்சி குழுன்னு ஒரு தனி பாடி ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த அரசியலை, நிகழ்கால அரசியலை புரிந்து கொள்வதற்கான ஒரு தளமாக ஒரு தளத்தை ஒன்று உருவாக்கினோம். அதிலிருந்து அதை ஒரு அரசியல், அந்த இயக்கத்தையே ஒரு அரசியல் கட்சியாக மாற்றணுன்ற ஒரு எண்ணமும் இருந்தது. ஆனால் அது சில காரணங்களால் அது தொடர முடியல. அது எல்லாத்தையுமே அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி நிகழ்கால அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்கல்ல, இப்போ இருக்க இந்த நிகழ்கால அரசியலை நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிகழ்கால அரசியல்னு சொல்கிறத விட அரசியல் அப்படின்றதே மேபி என்னுடைய புரிதல் தவறாக கூட இருக்கலாம். இந்த புரிதல் காலப்போக்கில் மாறலாம். ஆனால் என்னுடைய இப்போதைய புரிதல், அரசியல் என்பது அரசுக்காக, அது மக்களுக்காக அல்ல அப்படின்றது என்னுடைய புரிதல்.
ஸோ வந்து இது முழுக்க முழுக்க ஒரு அரசு எந்திரத்தை பராமரிப்பதற்காக, ஒரு அரசின் கொள்கைகளை செயல்படுத்துவதற்காக, ஒரு ஒரு அரசை தற்காத்து கொள்வதற்காக, அதுக்கு தான் உலகம் முழுக்க அரசியல் நிகழ்கிறது அப்படின்றது என்னுடைய ஒரு இது. இந்த அரசியலில் ரொம்ப சில அரசியலில் தான் மக்கள் பணிகள், மக்களுக்கான விஷயங்கள்லாம் நிகழுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அதை ரெண்டாக பிரிக்கிறேன். அரசியல் என்பது அது ஒரு அரசுக்கான ஒரு விஷயம். மக்களுக்காக நிகழ்கிற செயல்களை நான் மக்கள் இயல் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசியலில் வந்து ஒரு ஒரு நாட்டம், எனக்கு நம்பிக்கை நான் இழந்துட்டேன். நான் மக்கள் இயலை நம்புகிறேன். ஸோ இந்த மக்களியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வேற வேற மாதிரி பார்க்கலாம். அதை வந்து நம்ம நேரடியாக இறங்கியும் செய்யலாம், நம்ம கலைகள் மூலமாகவும் அதை செய்யலாம், ஊடகங்கள் மூலமாகவும் செய்யலாம். நான் என்னுடைய இலக்கியம் மூலமாக, என்னுடைய புத்தகங்கள் மூலமாக நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். நான் பணியாற்றுகிற திரைப்படங்கள் மூலமாக, அதில் எழுதுகிற வசனம் மூலமாக, அதில் எழுதுகிற சில பாடல்கள் மூலமாக அதை நான் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ எங்களுடைய கனவு, எங்கள் இளைஞர் சமுதாய முன்னேற்ற சங்கத்துடைய அந்த கனவுகளை நான் வேற வேற வழியில் நான் தொடர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக புத்தகம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஆகோல் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆகோல் அப்படிங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை. ஆகோல்ன்ற இந்த புத்தகத்தை நீங்கள் முழுக்க முழுக்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க இங்கிலீஷில். அப்புறம் ஏன் டைட்டில் மட்டும் அதே தமிழ் வார்த்தையே வச்சுக்கிட்டீங்க? ஏன் அதையும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை? தோணலை. உலகத்திற்கு ஒரு தமிழ் சொல்லை கொடுப்போமே, உலகம் ஒரு தமிழ் சொல்லை படிக்கட்டுமே, தெரிந்து கொள்ளட்டுமே. 2ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு தமிழ் சொல்லை 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிற ஜெர்மனியும், இட்டாலியும், அமெரிக்காவும், இவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே. அப்படி ஒரு திமிரில் பண்ணது தான் அது. அழகான திமிருன்னு கூட சொல்லலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஜானருக்குள்ளே தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலில் மட்டுமே தான் ரைட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும், எழுத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட ஒர்க்ஸ்லாம் பார்க்கும்போது வெவ்வேறு ஜானரில் இருக்குது, டெக்னிக்கலாகவும் வெவ்வேறு விஷயத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது எப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க? ஒவ்வொன்றும் எழுதும் போதும் கபிலன் வைரமுத்து அவர்கள் எப்படி மாறுகிறார்? இல்லை, பெரும்பாலும் நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்மளுடைய படைப்புகள், நம்மளுடைய தனி இலக்கிய படைப்புகள் பெரும்பாலும் அதுக்கு அதுக்கு ஒரு மூலமாக நம்முடைய வாழ்க்கை அனுபவம் ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது வந்து உங்களுக்கு ஒரு உயிர்ப்புள்ள படைப்பாக இருக்கும். நிச்சயமாக. இப்போ என்னுடைய பூமராங் பூமின்ற ஒரு நாவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுதான் என்னுடைய முதல் நாவல். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அபோரிஜின மக்கள், பழங்குடி மக்கள், அவர்களை மையமாக வச்சு அங்கே இருக்கிற ஒரு குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் நடக்கிற ஒரு கதை. இதை நான் எழுதியிருந்தேன். நான் இந்த நாவலை எப்போ எழுதினேன்னா, ஆஸ்திரேலியாவில் நான் படிக்க போயிருந்தப்ப நான் எழுதினேன். ஆஸ்திரேலியாவில் அதே யூனிவர்சிட்டியில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ நான் எழுதினேன். ஸோ என்னுடைய அனுபவங்கள், நான் அங்கே பார்த்த மக்கள், என்னுடைய ஒரு பயணம், இதெல்லாமே அதில் இருக்கும். அதே மாதிரி வந்து மெய்நிகரி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஊடகத்தில் நான் ஒரு நிர்வாகத்தில் நான் இருந்தேன். ஸோ அது மெய்நிகரி வந்து முழுக்க முழுக்க ஊடகம் சார்ந்த ஒரு நாவல். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு இது இருக்கணும். இப்போ ஆகோலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆகோலில் வருகிற அந்த மையக்கதை, பெருங்காமநல்லூர் அப்படின்ற அந்த 1920 அந்த இனச்சட்டம், குற்றப்பரம்பரைன்னு சொல்லி நம்ம பழகிட்டோம். குற்றப்பரம்பரை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். குற்றப்பரம்பரை தவறான சொல்லாடல், குற்ற இனம் தான் சரியான சொல். அது வந்து ஒரு மாதிரி அப்படி வந்துருச்சு. அது ஆக்சுவலாக நானுமே பேசும்போது குற்றப்பரம்பரை அப்படின்னே தான் சொல்லிட்டு இருந்தேன். அங்கங்கே தான் நானுமே குற்ற இனம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இனிமேல் அதை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். நான் எல்லாருக்கும் புரியும் அப்படின்றதுக்காக, எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக குற்றப்பரம்பரை இருக்கிறதுனால நான் அதை அப்படி நானும் சில இடங்களில் அதை சொல்ல வேண்டியிருக்கு. அது குற்ற இனம். ஸோ இந்த குற்ற இனச்சட்ட போராட்டத்தோடு தொடர்புடையவர்கள்லாம் யாரோ இல்லை, அவங்களாம் என்னோட முன்னோர்கள், எங்கள் மண்ணின் மனிதர்கள். ஸோ முன்னோர்கள். ஸோ என்னுடைய ஒரு ஜீனில் அது இருக்குது. அந்த 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 வழியாக அது வந்திருக்கு. ஸோ அதுதான் ஒரு நாவலாக வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சும்மா திடீர்னு எழுதிட முடியாது, இந்த கதையெல்லாம் யாருனாலும் எழுதிட முடியாதுன்றது தான் என்னுடைய ஒரு எண்ணம். அது நம்மளுடைய மரபில் இருக்கணும், மரபணுவில் இருக்கணும், நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கணும், இல்லை உயிரில் எங்கேயோ இருக்கணும். அதுதான் வெளியில் வருது. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இது ஒவ்வொரு இதுக்கும் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்றது கிடையாது. நான்
இது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்தில் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா, வேறு வேறு அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும். அது மாதிரி தான் அந்த அந்த அனுபவங்களை படைப்புகளாக நான் மாற்றிக்கிட்டே வரேன். ஓகே தான். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு புக் எழுதுறதுக்கும், ஏன்னா புக் அப்படிங்கிறது உங்களோட ஐடியாவை நீங்கள் போயிட்டு ஒரு புக்கில் எழுதுறீங்க, அது நீங்களாக உங்களோட ஒரு டைமில் நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு புக்கை எழுதுறதுக்கும் இன்னொருத்தர் ஒரு ரைட்டரோ ஒரு டேரக்டரோ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி இதுக்கு நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வைரமுத்துக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய படைப்புன்றது என்னுடைய குழந்தை. அதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு. அதுக்கு அதை நான் தான் வந்து பெற்றெடுக்க வேண்டும், அதை நான் தான் வளர்க்கணும். அதுக்கு அதுக்கு என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. ஆனால் வந்து சினிமா அப்படி கிடையாது. சினிமா வந்து தயாரிப்பாளரோட குழந்தை, இல்லை இயக்குனரோட குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து நான் வெளியிலேருந்து சேவை செய்கிறேன். ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ வந்து அது டோட்டலாக அது வேற ஒரு அனுபவம். அங்கே வந்து நம்ம ஒரு பணியாளர், அவ்வளோதான். நம்மளுடைய சேவையை அங்கே நம்ம கொடுக்குறோம், நம்மளுடைய சிந்தனையை கொடுக்குறோம். ரொம்ப சில நேரங்களில் வந்து அவங்க கொண்டு வர ஒரு விஷனோட நம்மளோட விஷனும் மேட்ச் ஆகும். இப்போ கவன் திரைப்படம் எடுத்துட்டிங்கன்னா அது என்னுடைய நாவல். ஸோ கேவி ஆனந்த் சாரும் வந்து அவரும் வந்து ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக இருந்தவர். மெய்நிகரின்னு என்னோட ஒரு நாவல், அதுதான் கவன். கேவி ஆனந்த் சார் வந்து ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக இருந்தவர். வந்து அவர் கிட்டத்தட்ட அந்த ஜீவா கேரக்டர் அவர் தான். ஆமாம் ஆச்சா. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு டிவி ஜேர்னலிஸ்டாக நான் இருந்தேன். ஸோ இப்போ எங்கள் 2 பேரோட இதுவும் சிங்க் ஆகுது. சிங்க் ஆகி அங்கே கவர்னு ஒரு விஷயம் பிறக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து சில நேரங்களில் இது ஆகும். இப்போ இந்தியன் 2ல் சங்கர் சார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷன் வச்சுருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு விஷன். இந்த விஷனில் நான் என்னையும் பார்க்குறேன், என்னுடைய முகத்தையும் அதில் பார்க்க முடியுது. சங்கர் சார் உடைய அந்த 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 விஷனில் நான் வந்து ஒரு சிறிய பங்களிப்பு நான் செஞ்சுருந்தாலும் அது வந்து அந்த விஷன் வந்து நான் என்னுடைய விஷனாகவும் நான் பார்க்குறேன். அது அப்படி தான் அவர் வந்து இதை கிடத்தி இருக்கிறாரு. அவர் சங்கர் சார் கிட்ட இருக்கிற ஒரு பியூட்டியே என்னென்னா, அவருடைய விஷனை எல்லாருடைய விஷனாகவும் அவர் மாற்றுவார். அந்த அந்த டீமில் வேலை செய்கிற எல்லாரோட விஷனாகவும் அவர் மாற்றுவார். அதுதான் ஒரு நல்ல லீடருக்குரிய ஒரு குவாலிட்டி. அதை அவர் செய்வார். இந்த படத்தில் அவர் அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து இது எல்லாருக்குமே காமனாக இது மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்கணும், ஒரு புதிய ஒரு ஒரு சமூகம் உருவாக வேண்டும், இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கனவுகள். ஸோ அதனால் வந்து இது வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயம்னா இந்தியன் 2 படம் அமைஞ்சிருக்கு. எங்கேயோ பேசி அப்படியே இந்தியன் 2 வந்துட்டோம். ஆமாம், ஆக்சுவலாக இப்போது சமீபத்தில் இந்தியன் 2லேருந்து கேலண்டர் சாங்னு ஒன்று ரிலீஸ் ஆகிருந்தது. வரிகள் எல்லாமே ஒரு தூய தமிழில் வந்துட்டு இருந்துச்சு, ஒரு முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தைகளாக இருந்தது. பட் அந்த பாடல் கேலண்டர் சாங்னு அந்த நான் தமிழில் யூடியூப்பில் பார்க்கும்போதே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்னாக ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருந்துச்சு. பார்க்கும்போது இது தமிழ் சாங்கா, இந்தியன் 2ல் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அந்த சிச்சுவேஷனை உங்கள்கிட்ட எப்படி சொன்னாங்க, நீங்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? இந்த பாடலுக்கும் இந்த ஒரு அட்மாஸ்க்கும் இப்படியான ஒரு லிரிக்ஸ் எழுதணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த படத்துக்காக நடந்த முதல் படப்பிடிப்பு இந்த பாடல் தான். பொலிவியாவில் நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன். சாங்கு சார் வந்து சங்கர் சார் இந்த பாட்டை சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு கேலண்டர் ஷூட் ஒன்று நடக்குது. அதில் வந்து இந்த பாட்டு வருது அப்படின்னாரு. இதில் பாட்டோட அழகு என்ன தெரியுமா? இந்த பாட்டை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதில் ஆங்கில வார்த்தைகள்லாம் போட்டு, இல்லை புரியாத ஏதாவது வார்த்தைகள்லாம் போட்டு இந்த பாட்டை வந்து டெமி வராங்க, உலக அழகி, அவங்க 2017 மிஸ் யூனிவர்ஸ், அவங்க இதில் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வராங்க, டெமி வராங்க, ஸோ பொலிவியாவில் ஷூட் பண்ணுறோம், இப்படி இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து இந்த சாங் வந்து இன்னும் மாடர்னாக இருக்கணும், ஸோ இதை வந்து நம்ம வேற ஒரு இந்த லிரிக் வந்து வேறு மொழியிலலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் அவர் நினைக்காம முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தைகள் இருக்கணும்ன்ற அவருடைய முடிவுக்கு நான் என்னோட பெரிய சல்யூட் ஆக்சுவலி. ஸோ இந்த பாட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தமிழ் வார்த்தைகள் தான் இருக்கும், நிறைய ஒரு கவித்துவம் இருக்கும். அந்த மாதிரி தான் இதை அமைச்சிருக்கோம். நிறைய பால்வெளி பாதை மேலே மேகமாய் உலாவலாமே பூமியை தொடவே வேண்டாம் வாழ்நாளிலே அப்படின்னு ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரீம் தான் இந்த பாட்டு. ஃபுல்லாக ஒரு கனவு மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கும். வெண்ணிலா வேர்வை கொஞ்சம், விண்மினி முத்தங்கள் கொஞ்சம், மேலே போனால் என்னெல்லாம் இருக்கும், கடவுளின் சிரிப்புகள் கொஞ்சம் நாம் காணவே அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த பெண் பாடுற மாதிரியும் இருக்கும். அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு
தெரியும். இன்னொரு ஒரு மீனிங்கும் வரும் படத்தில். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு புரியறது என்ன அப்படின்னா, ஆடியன்ஸ் ஒரு பாடலை பார்க்கறது வேற, அதே பாடலில் ஒரு லிரிசிஸ்ட்டை வந்துட்டு இந்த பாடல் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எங்களுக்கு அப்படியே வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, நான் முக்கியமாக ஒரு விஷயம் பதிவு பண்ணோங்க. அதாவதுங்க, கடந்த ஒரு 5-10 ஆண்டுகளில் தமிழ் ரசனை வெளியில் லிரிக்கை ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. குறிப்பாக இந்த இளைய தலைமுறை, 2K கிட்ஸ் என்று சொல்லப்படுகிற தலைமுறை, இவங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், ஒரு பாடலை எப்படி உள்வாங்கணும், எப்படி ரசிக்கணும், அந்த ரசனையே இவங்களுக்கு சொல்லித்தரப்படலை. காரணம், கடந்த 5-10 ஆண்டுகளாக பெரும்பாலும் லிரிக்லெஸ்ஸாக ஒரு சாங் கல்ச்சர் ஒன்று இருக்குது. இது வந்து இது ஒரு ட்ரெண்டு. அதாவது உலகமயமாதலுடைய பல விளைவுகளில் இதுவும் ஒன்று. ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஒரு ட்ரெண்டு, இது மாறும், இது எப்பவுமே இப்படி இருக்க போகிறதில்ல. ஸோ கடந்த ஒரு 5-10 ஆண்டுகளாக இப்படி இருக்கிறதால இப்போ வர பாடல்களுடைய இதில் வந்து நான் இந்த சாங் ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் நிறைய. அந்த ரியாக்ஷன் வீடியோஸில் பல பேர் வந்து அந்த வைப் விஷயம் பேசுகிறாங்க, அந்த ஒரு இன்டர்லோடு பற்றி பேசுகிறாங்க, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பேசுகிறாங்க, ஸ்னேகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்றதை பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் பேசுகிறாங்க. பல விஷயங்கள் இதெல்லாம் நடக்குதே தவிர அவங்களால இந்த லிரிக்கை ஃபாலோ பண்ண முடியல. ரொம்ப சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, பல பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இந்த ஒரு 10 ஆண்டுகள் வந்து என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து நிறைய நல்ல பாடல்கள்லாம் வருது. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 உலகமயமாதலோட அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நிறைய அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது இங்கே. ஸோ அது வந்து ஒரு தலைமுறையை அப்படியே கொஞ்சம் மொழியை விட்டு அப்படியே விலக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஒரு மொழிக்குமான ஒரு இடைவெளி வந்து ரொம்ப இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போது அதே இந்தியன் 2ல இப்போ கேலண்டர் சாங்கும் இருக்குது, அதாவது லிரிக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுற ஒரு சாங்கும் இருக்குது. அதே இந்தியன் 2ல பெருசாக லிரிக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத சாங்கும் இருக்குது. இயக்குனர் சங்கர் அவர்கள் இந்த 2 விஷயமுமே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா? இல்லைங்க, நான் இதையும் சொல்லணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தயவுசெய்து இதை எடிட் பண்ணிடாதீங்க, இதை பதிவு பண்ணுங்கள். ஆடியோ லான்ச், இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் நடந்த ஒரு விஷயம். இது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல் எப்படி இருக்குன்னா, நான் சொன்னேன் இல்லையா, எழுத்தாளர்களுக்கும் பாடலாசிரியர்களுக்கும் இந்த திரையுலகில் கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் அப்படின்றது அது ஒரு ரொம்ப விவாதத்திற்குரிய ஒரு விஷயம். அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேணாம். ஆனால் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். சங்கர் சார் வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் மேடையில் பாடலாசிரியர்களோட பேரை சொல்லி, பாடலாசிரியர் எந்த பாட்டு எழுதினார்னு சொல்லி, அதற்கு ஒரு பாராட்டு ஒன்று அவர் சொல்லி அவர் வந்து செஞ்சார். இதை வந்து நான் நிறைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டென்ட் போயிருக்கேன். சிலது போகிறதில்ல, சிலது போகிறேன். பெரும்பாலான ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸில் பாடலாசிரியர்களை பற்றி பேசவே மாட்டாங்க. ஓகே, அது ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், பாடல் வெளியீட்டு விழா. ஆனால் அங்கே பாடலாசிரியர்களை பற்றி பேசுகிறதே இல்லைன்னு விடுங்க. பல நிகழ்ச்சிகளில் இந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, செக்யூரிட்டி, இவங்களெல்லாம் தாண்டி பாடலாசிரியர்களோ எழுத்தாளர்களோ உள்ளே போகிறதே கஷ்டமான விஷயம். அது காரணம் இல்லை, நான் இது நான் உண்மையாக சொல்கிறேன், நான் இதை அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் முகம்லாம் தெரியாது, எழுத்தாளர்கள் பாடலாசிரியர்கள் முகம்லாம் அங்கே யாருக்குமே தெரியாது. நாங்கள் பின்னாடி இருந்து வேலை செய்கிறோம். ஸோ எங்களுடைய முகம் யாருக்கும் தெரியாத காரணத்தினால் அங்கே எங்களை வரவேற்க கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க, எங்களை அடையாளம் தெரிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இயக்குனர் இருப்பார், இயக்குனர் அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பார், அவர் ஒரு பிஸியில் இருப்பார். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலில் சங்கர் சார் வந்து எல்லா மேடையிலும், இந்த மேடை மட்டும் இல்லை, நான் நோட் பண்ணியிருக்கேன், அவர் வந்து எல்லா மேடைகளிலும், அதாவது அவருடைய படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸில் பாடலாசிரியரோட பேரை சொல்லி வரிகளை சொல்லி பாராட்டுவார். அது வந்து உண்மையிலேயே வந்து மற்ற எல்லா இயக்குனர்களும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அண்டு இன்னொன்று, கேவி ஆனந்த் சார், அதையும் நான் பதிவு பண்ணோம். கேவி ஆனந்த் சார் எப்போ என்ன பண்ணுவார்,
படம் ரிலீஸ் ஆகும்போது தனியாக வந்து ரிலீஸ் போஸ்டர் ஒன்று பண்ணுவார், ஆடியோ லான்ச்சுக்குன்னு தனி போஸ்டர் ஒன்று பண்ணுவார். நீங்கள் அதை நல்லா கொஞ்சம் பின்னாடி போய் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரிலீஸ் போஸ்டரில் மற்ற டெக்னீஷியன்ஸோட பேரெல்லாம் இருக்கும், அதுக்கு கீழே பாடலாசிரியர்களோட பேர்லாம் இருக்கும். ஆடியோ லான்ச் போஸ்டரில் பாடலாசிரியர்களோட பேர் மேலே இருக்கும், மற்ற டெக்னீஷியன்ஸ் பேர் கீழே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்க. இது வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுவும் சினிமாவுக்கு வந்து எழுத்தும் பாடலும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத வந்து புரிந்து கொண்ட இயக்குனர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சில பேர் தான். அதில் வந்து சங்கர் சார் அவர் முதல்வன் அப்படின்னு நான் சொல்லலாம். அதில் கேவி ஆனந்த் சார், மணிரத்னம் அவர்கள், வெற்றிமாறன், ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லலாம். நான் யாரையாவது விட்டிருந்தா மன்னிக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப சில இயக்குனர்கள் தான் அப்படி இருக்காங்க. ஸோ அது வந்து என்னன்னாங்க, நீங்கள் வந்து எழுத்தாளர்களையும் பாடலாசிரியர்களையும் நீங்கள் வந்து அவங்களுக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தையோ இதையோ வந்து கொடுக்காதப்ப சரி அவங்கள விட்டுருங்க, அதை கூட விட்டுருங்க. நீங்கள் எழுத்தையும் அந்த மொழியையும் விட்டு நீங்கள் விலக என்ன ஆகுதுன்னா, அது உங்களுடைய படம் ஒரு உயிர்ப்புள்ள படமாக இல்லாமல் அது வந்து வெறும் ஒரு விளம்பர படமாக மாறிடுது. இப்போ எழுத்தும் மொழியும் தான் இந்த மண்ணின் வேர்களாக இருக்குது. ஸோ அங்கேருந்து அது வருது. ஸோ அந்த வேர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக என்ன ஆகுதுன்னா, படம் வந்து வெறும் ஒரு விளம்பர படம் மாதிரி ஆயிடுது. ஸோ வந்து இதை வந்து இப்போ ஒரு படத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபர் எவ்வளோ முக்கியமோ, ஒரு படத்துக்கு வந்து எடிட்டர் எவ்வளோ முக்கியமோ, மற்ற டெக்னீஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர் எவ்வளோ முக்கியமோ, அந்த மாதிரி வந்து ஒரு படத்துக்கு ரைட்டர், லிரிசிஸ்ட், இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம் அப்படின்றதை உணர்ந்தவர்கள், அவர்களை அங்கீகரிக்கிறவர்கள் ரொம்ப சில பேர் தான். இப்போ நீங்கள் ரைட்டர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பேசும்போது எனக்கு ஞாபகம் வர ஒருத்தர் யார் அப்படின்னா ரைட்டர் சுஜாதா அவர்கள். இந்த விமர்சனத்தை நீங்களுமே கடந்து வந்திருக்கக்கூடும். சுஜாதா அவர்களும் டைரக்டர் சங்கர் அவர்களோட காம்பினேஷனில் வந்த படங்கள் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ், நல்ல வெற்றியும் பார்த்துருச்சு. ஆனால் சுஜாதா அவர்களோட மறைவுக்கு அப்புறம் சங்கர் அவர்களுடைய படங்களுக்கு கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தென் சுஜாதா அவர்கள் உங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபர்? இல்லைங்க, டெஃபினட்டாக சாரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், சுஜாதா சாரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா சுஜாதா சார் வந்து வெறும் ஒரு ரைட்டர் மட்டும் இல்லை, அவர் எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்தார் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. அண்டு இன்னொன்று, ஒரு படத்தின் கதையை, திரைக்கதையை முதல்ல சார் தான் எழுதுறாரு, சங்கர் சார் தான் எழுதுறாரு. அதை முதல்ல நீங்கள் வந்து எல்லாரும் சங்கர் சாரை வந்து வெறும் ஒரு டைரக்டர் பிரம்மாண்டம் அப்படி பார்க்குறீங்க. சங்கர் சார் வந்து முதல்ல ஒரு ரைட்டர். அவர் தான் அதை வந்து பல பேர் வந்து அந்த முகம் பல பேருக்கு தெரியல. ஆக்சுவலி சங்கர் சார் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு திரைக்கதை ஆளுமை, ஒரு தீர்க்கமான ஒரு கதாசிரியர். ஸோ அவர் முதலில் அவருடைய இதை எடுத்து அதுக்கு ஒரு துணை பொருளாக மற்ற எழுத்தாளர்கள்லாம் வராங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாமே ஒரு காம்பினேஷன் தானே. அவருக்கும் சுஜாதா சாருக்கும் ஒரு காம்பினேஷன் ரொம்ப அழகாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் அது அவர் இல்லாமல் போயிட்டார். இப்போ அவர் வந்து புதிய எழுத்தாளர்களை தேடி வராரு. ஸோ இப்போ சுஜாதா சார் போயிட்டாரு அப்படின்றதுக்காக இல்லாமல் அவர் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு வராரு இல்லையா, ஒரு புதிய எழுத்தாளர்களையும் தேடி வராரு. எழுத்தாளர்கள் ஒரு படத்துக்கு முக்கியம், எழுத்தாளர்களுடைய பார்வை ஒரு படத்துக்கு முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இல்லையா. ஸோ அந்த தேடல் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த படத்தில் இந்தியன் 2லையும் 3லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், லக்ஷ்மி சரவணகுமார் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் பண்ண போகிற பல படங்களில் வேறு வேறு வேலை பார்க்கலாம். ஸோ வந்து அவர் வந்து டெஃபினட்டாக சுஜாதா சார் அவர் மிஸ் பண்ணுவார். பட் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே சுஜாதா சார் இருக்கார். ஓகே. இப்போ நான் ஒரு 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 இது எழுதினா, ஏன்னா எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு இல்லையா. இப்போ நம்ம ஒரு பாட்டு எழுதுனா அந்த பாட்டுக்குள்ளே எங்கேயோ கண்ணதாசன் ஒழிஞ்சிருப்பார், எங்கேயோ பட்டுக்கோட்டை ஒழிஞ்சிருப்பார், எங்கேயோ அப்பா இருப்பார். என்னுடைய பாட்டில் எங்கேயோ என்னை அறியாமல் அப்பா இருப்பார். அந்த மாதிரி வந்து ஸோ நம்மளை இன்ஸ்பயர் பண்ணவங்கெல்லாம் அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய இதெல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம எழுதுகிற இதில் சுஜாதா சாரும் இருப்பார். ஓகே. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். அண்ட் வந்து சுஜாதா சாரை எனக்கு பர்சனலாக நிறைய நினைவுகள் உண்டு. அவர் என்னோட
கவிதை தொகுதி வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் வந்திருக்காரு. நிறைய பேசியிருக்கோம். அவர் வந்து சொல்லியிருக்காரு, கபிலா நீ வந்து கதை எழுது, வசனம் எழுது, நடிக்க ஆசை இருந்தால் நடிச்சுக்கோ, ஆனால் வந்து கவிதையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் ஒன்று சொன்னார். அதை நான் மறக்கவே மாட்டேன். அண்ட் வந்து என்னுடைய முதல் கவிதை தொகுதிக்கு அவர் ஆனந்த விகடனில் கற்றதும் பெற்றதும்னு அவர் ஒரு தொடர் எழுதிட்டு இருந்தார். அதில் அவர் ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார். அது வந்து அது ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணி எழுதியிருந்தார். இப்போ கூட சமீபத்தில் அவர் அவர் இன்னும் கூட அவரோட பல அட்வைஸை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன கண்கள்னு ஒரு பாட்டு ஒன்று கோட்டில் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அந்த பாட்டில் ஒரு சரணமில் வந்து மழை பொழிகிற 2ஆம் நாளில் விழும் துளியில் மாசில்லை, இது ஒரு வகை 2ஆம் பிறவி, வாழ்வில் இனிமேல் குறையில்லை அப்படின்னு வரும். யுத்தம் புரிகிற மண்ணில் மண்ணில் இரத்த பந்தம் போல் பலம் இல்லை, வா எழுந்திடு வாழ் சுழற்றிடு வான் கிழித்திடு பயம் இல்லை அப்படின்னு வருது. ஸோ இப்போ இங்கே விகுதி பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையில்லை, மாசில்லை, பயம் இல்லை, பலம் இல்லை அப்படின்னு அந்த லையிலேயே முடியுது. இப்போ அடுத்தது ஒரு வரி வருது. கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது இசையாய் உள்ளே வந்தாயே அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இதில் ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த லிரிக் ஷீட்டை போட்டப்ப ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எல்லாம் லைன்னு முடிச்சிருக்கீங்களே, விகுதி அப்படி முடியுதே, அப்படியே அதையும் அப்படி முடிச்சிருக்கலாமே. கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் வந்தாய் தவறில்லை, இல்லை நீ இசையாய் வந்தாய் இளமுல்லை, இந்த மாதிரி ஏதாவது அந்த லைன்லயே முடிச்சிருக்கலாமே. அதை மட்டும் ஏன் நீங்க இசையாய் உள்ளே வந்தாயேன்னு போனீங்க, அதையே நீங்க மீறினீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க. எனக்கு சுஜாதா சார் தான் ஞாபகம் வந்தாரு. ஏன்னா என்னுடைய முதல் கவிதை தொகுதியில் இருக்கிற ஒரு கவிதையை கற்றதும் பெற்றதும்ல அவர் மென்ஷன் பண்ணி ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார். மசூதியும் விபூதியும் இணையட்டும்னு நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த வரியை எடுத்து ஒரு போட்டு, இந்த பையன் வந்து மசூதியும் விபூதியும் இணையட்டும் என்று எழுதியிருக்கிறான், இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள், இந்த மாதிரியான எதுகை மோனைகளை எல்லாம் மீறினது கவிதை என்பதை ஒரு நாள் இவன் புரிந்து கொள்வான் அப்படின்னு அவர் ஒரு அழகாக ஒன்று எழுதியிருந்தார். இப்போ நான் இதை அப்படியே இந்த பாட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம லைன்னு முடிச்சிருக்கோம். கடைசியில் இதையும் நம்ம ஒரு லைனே முடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் அது ஒரு ஹை பிச்சில் போகுது. விஜய் சார் வந்து ஒரு ஹை பிச்சில் பண்ணியிருப்பார். அந்த டியூனே யுவன் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஸோ முழுக்க ஒரு எமோஷனோட ஒரு உச்சம் அங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்தில் மொழியை விட உணர்வு முக்கியமாகிறது. நான் அந்த இடத்துல திருப்பி லைனே நான் முடிச்சிருந்தேன்னா அது ஒரு அழகான கட்டமைப்பாக இருந்திருக்கும். ஆனால் அந்த உணர்ச்சி இருக்கு இல்லையா, அது அங்கே மொழி தான் ரசிக்கப்பட்டிருக்குமே தவிர அந்த உணர்வு போய் சேர்ந்திருக்காது. ஸோ அந்த உணர்வுக்கு அங்கே மொழி தடையாக இருந்துடும். அதனால வந்து அங்கே லை வேணாம், நீ இசையாய் உள்ளே வந்தாயே அப்படியே இருக்கட்டும்ன்ற ஒரு முடிவை நான் எடுக்கிறேன். ஸோ இந்த முடிவை நான் எடுப்பதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன் சுஜாதா சார் எழுதின ஒரு விமர்சனம் எனக்கு உதவுது. ஸோ இப்போ எல்லாமே ஒழுங்காக இருந்தால் அது கலை இல்லைங்க. ஏன் கலைக்கு ஏன் கலைன்னு பேர்? கலைந்திருப்பது தான் கலை. ஓகே. ஸோ வந்து அதுதான் அதில் அழகு. ஸோ எல்லாமே ஒழுங்காக இருந்துட்டா அது வந்து அழகில்லை. அது ஒரு குழந்தை விளையாடி போட்ட ஒரு ரூம் மாதிரி இருக்கணும் ஒரு கலை அப்படின்றது. அப்படி இருக்கணும், செதறி இருக்கணும் எல்லாம். இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு கியூரியாசிட்டியாக இருக்குது. அதாவது வந்து இப்போது நீங்கள் ஒரு கவிஞராக மட்டுமே இருக்கலாமே. அதாவது வந்துட்டு நீங்கள் ஒரு லிரிக்ஸ் எழுதுறீங்க, அந்த லிரிக்ஸ் அழகாக வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே பார்த்துருக்கலாமே. ஏன் அந்த லிரிக்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு இப்படி போய் சேரணும், இது மியூசிக் அவுட்டாக வரும்போது இப்படி வரணும், இது ஒரு கோர்வையாக ஒரு கம்ப்ளீட் பேக்டு ஒர்க்காக இருக்கணும். ஒரு லிரிசிஸ்ட் ஓகே நம்மளோட ரைமிங்காக இருக்குது, இது அழகாக இருக்குது, இது பார்த்த உடனே அவங்க எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, அப்படி மட்டும் யோசிக்கலாமே. ஏன் இப்படி எல்லாத்துக்காகவும் சேர்ந்து யோசிக்கிறீங்க? அதற்கான காரணம் என்ன? இல்லை, அது அவங்க வந்து ஒரு டியூன் கொடுக்குறாங்க, ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. நம்ம எழுதும்போது நம்ம அதை முழுமையாக நம்மளுடைய 100% கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. சும்மா லிரிக்கை கொடுத்துட்டு போயிடாமல் அது வந்து அந்த லிரிக் அந்த கதைக்கு பொருந்துதா, அந்த கேரக்டர்ஸ்க்கு பொருந்துதா, எந்த விதத்துலேயே அது அந்த கதைக்கு உதவுதா. இப்போ கோமாளி படத்தில் ஒளியம் ஒளியம்னு ஒரு பாட்டு எழுதி, ஸோ அந்த பாட்டு வந்து அந்த படத்தோட ஒரு தீம் சாங் மாதிரி, அந்த படத்தோட ஒரு ஃப்ளாக் சாங் மாதிரி அது ஆக்சுவலி.
ஸோ அது வந்து அந்த அந்த படத்துக்கு உதவிச்சு இல்லையா, அந்த படம் என்ன சொல்ல வருதோ அதுக்கு அது அது ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த மாதிரி வந்து இந்த இந்த நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, இதுதான் சுச்சுவேஷன், இதுதான் இதுன்றப்ப அதுக்கு நம்ம ஒரு ஒரு முழுமையாக இருக்கணும், அதுக்கு உண்மையாக இருக்கணும் நம்ம. ஸோ அதனால் வந்து அப்படி இருக்கணும்னு பார்க்குறது. அண்ட் வந்து லிரிசிஸ்ட் எப்போவுமே ரெக்கார்டிங் தியேட்டரில் வந்து சாங் ரெக்கார்ட் ஆகும்போது லிரிசிஸ்ட் வந்து இருந்தால் நல்லது. ஓகே. பல நேரங்களில் அது நடக்கிறது இல்லை சில காரணங்களால். நீங்கள் கேட்குற பல பாடல்களில் வந்து சிலதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க, சிலதெல்லாம் உங்களுக்கு தவறாக சில விஷயங்கள் கேட்கலாம். அது மேபி லிரிசிஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பாங்க அந்த டைமில் ரெக்கார்டிங் தியேட்டரில், ஏதோ ஒரு காரணங்களால் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அங்கே தான் நம்ம பொறுப்பு முடியுது. லிரிசிஸ்ட் வந்து சும்மா எழுதி கொடுக்கறதோட பொறுப்பு முடியல. நீங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்கணும், ரெக்கார்டிங்கில் அவங்க பாடும்போது சரியாக பாடுறாங்களா, அதெல்லாம் வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருப்பாரு, ஒரு லிரிசிஸ்ட் வந்து அதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து அந்த அந்த பாடல் செம்மையாக வெளிவருகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே. நான் இதில் இந்த கோட் சின்ன சின்ன கண்களில் ரெக்கார்டிங்கில் நான் இருந்தேன். அது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். சூப்பராக பாட்டார் விஜய் சார். அவர் இப்படி ஒரு பாட்டு வந்து இது வரைக்கும் ஒரு மெலடி வந்து பாடி ரொம்ப நாள் ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு சாங்கு. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஓகே. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா? அதாவது வந்துட்டு சில பாட்டு இருக்கும், கேட்குறதுக்கு அந்த பாட்டு நல்லாயிருக்கும், அந்த பாட்டை நிறைய பேர் வெவ்வேறு லிரிக்ஸ் போட்டு அவங்களா பாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பாட்டு போட்டுட்டு இந்த பாட்டுக்கான உண்மையான லிரிக்ஸ் இதுதான், இந்த பாட்டுக்கு உண்மையான லிரிக்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போடுவாங்க. ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் தான் தெரியும், ஓ இந்த பாட்டுக்கு உண்மையான லிரிக்ஸ் இதுதானா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அந்த மாதிரி உங்களோட பாடல் அந்த மாதிரி ஏதாவது வைரல் ஆயிருக்கா? அதாவது வந்துட்டு லிரிக்ஸ் ஆடியன்ஸ்க்கு புரியாமல் அவங்க வேற ஒரு லிரிக்ஸ் போட்டு பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளியர் ஆயிருக்கா? வந்திருக்கு. இந்த நானும் சிங்கிள் தான் ஒரு படத்தில் மாமழை வானம்னு ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அது ரொம்ப அந்த மீம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தது அந்த பாட்டு. அதே மாதிரி கவன் ஆக்சிஜன் அந்த பாட்டு. அப்புறம் விளம்பர இடைவெளின்னு ஒரு சாங்கு, அந்த சாங்கில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் வந்தது. இப்போ இதுவே பாருங்களேன், இந்த கேலண்டர் சாங் இது வந்து இது இது என்ன ஜானர்னு டோட்டலாக அந்த விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது இது வேற எதுவும் ஜானர் மாதிரி இருக்கும். ஆமாம், அது ஒரு அழகான ஃபியூஷன். ஆக்சுவலி ஒரு 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 டோட்டலாக ஒரு மாடர்ன் செட்டப், ஒரு 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 மிஸ் யூனிவர்ஸ், ஒரு பொலிவியா ஒரு மியூசிக். அனிருத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு பெரிய பேங்கராக இருக்கும் அது மியூசிக். அதில் இப்படி ஒரு ஒரு தமிழ், அதில் ஒரு சின்ன ஃபிலாசபி, இதெல்லாம் கலக்கும்போது ஒரு நல்ல ஃபியூஷனாக இருக்குது. அதில் அந்த பாட்டுக்குள்ளே நிறைய ஃபிலாசபிஸ் இருக்குது. வாழ்வென்பது வானின் அளவல்ல, கோப்பை அளவுதான், சிந்தாதே நீ அருந்துன்னு அந்த பாட்டு முடியும். இது வந்து நீங்கள் இதுக்கு ஒரு ஒரு சிமிலரான ஒரு சாங் தமிழ் வெளியில் சொல்லணும்னா, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்புன்ற கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய உள்ளம்தான் இந்த பாட்டுடைய உள்ளடக்கம். இப்போ நீங்கள் அது வந்து கண்ணதாசன் அவர்களே தோன்றி பாடியிருப்பாங்க மேடையில் அந்த அந்த பாட்டை. இப்போ அதே ஒரு கண்டென்ட்டை ஒரு மிஸ் யூனிவர்ஸ் பாடினா எப்படி இருக்கும், அதுதான் இந்த பாட்டு ஆக்சுவலி. ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும், ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் இருக்கும், அதாவது ஒர்க்கிங் ஸ்டைல், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். எனக்கு இப்போ கேட்கணும்னு க்யூரியஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா, வைரமுத்து அவர்கள், மதன் கார்கே அவர்கள், கபிலன் வைரமுத்து அவர்கள், இவங்க 3 பேருக்கும் எந்தெந்த விஷயங்களில் வேறுபாடுகள் இருக்கும், இவங்க 3 பேரோட ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை மாறும். இந்த உலகத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்ற பார்வை வந்து மாறும். அப்பாவுடைய பார்வை வந்து முழுக்க ஒரு எப்படின்னா ஒரு புலியின் பார்வை. ஒரு புலி காட்டை எப்படி பார்க்குமோ அப்படி அவர் பார்ப்பாரு. அந்த பார்வையில் வந்து ஒரு ஒரு தீர்க்கம் இருக்கும், ஒரு ஒரு கணிதம் இருக்கும், ஒரு மேக்ஸ் ஒன்று, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் அளந்து அளந்து பார்க்கறது, அணுகுவது, ஆழமாக அதை உள்வாங்குவது, அப்படி வந்து அது ஒரு புலியின் பார்வைன்னு சொல்லலாம். அம்மாவுடைய பார்வை வந்து ஒரு ஆன்மீக பார்வை. அவங்க வந்து அவங்களுடைய எழுத்து, அவங்களுடைய நாவல்கள், அவளுக்கு மேலே வானம்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அது வந்து ஒரு தொலைக்காட்சி தொடராகவும் வந்திருக்கு. மீண்டும் சரஸ்வதினு ஒரு கவிதை தொகுதி. நிறைய அவங்க கவிதைகள், நாவல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தின் மேலே நிறைய ஒரு ஈடுபாடு உண்டு. அது அவங்களுடைய எழுத்திலும் பேச்சிலும் நிறைய பார்க்க முடியும்.
அண்ட் இப்போ வந்து அவங்க ஒரு ஒரு முழுமையான ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக பயணத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய பார்வை. அண்ணனுடைய பார்வை வந்து ஒரு ஒரு பேராசிரியருடைய அறிவியல் பார்வை. அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லாஜிக், அதுக்கான ஒரு தேடல் அவங்க கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அவங்களுடைய பாடல்கள்லாம் கொஞ்சம் ஒற்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேராசிரியருடைய ஒரு அறிவியல் பார்வை அவங்களுடைய பார்வை. என்னுடைய பார்வை வந்து ஒரு குழந்தையின் பார்வை. எனக்கு வந்து ஒரு ஒரு தொழில்நுட்ப அறிவு, சமூக அறிவு, வரலாற்று அறிவு, அரசியல் அறிவு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அறிமுகம் இருந்தாலும் அந்த அறிவையெல்லாம் சண்டை போட்டு அடித்து துரத்திட்டு எப்பவும் அறியாமையிலே இருக்க விரும்பும் ஒரு குழந்தையின் பார்வை. அதுதான் என்னோட பார்வை. இப்போ நீங்கள் பேசும்போது அழகா குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோன்னே எனக்கு தோணுச்சு, உங்களுடைய குழந்தை எப்படி இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க? என்னுடைய குழந்தை மெட்டூரி, அவங்க பேர் மெட்டூரி. மெட்டூரி மெட்டூரின்ற எங்கள் ஊர், எங்கள் பூர்வீக கிராமம் மெட்டூர். அந்த கிராமம் இப்போ இல்லை, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஓகே. அதுதான் கள்ளிக்காட்டு இதிகாசம், அதை பற்றி தான் எழுதியிருந்தார் அப்பா. ஸோ அதில் அந்த மெட்டூர், அந்த ஊரின் நினைவாக என் மகளுக்கு மெட்டூரின்னு பேர் வச்சுருக்கோம். ஓகே. அவங்க வந்து அவங்கள இப்போ நிறைய இந்த பாடல்கள்லாம் கேட்குறாங்க, ரொம்ப என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்பா இப்படி பண்ணுங்கப்பா, அப்படி பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் கேட்பாங்க. என்னுடைய மனைவி மருத்துவர் ரம்யா கபிலன், அவங்க வந்து மகப்பேறு மருத்துவர். அவங்க வந்து இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து அவங்களோட ஸ்டூடியோ. அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து நான் உட்காந்துருக்கேன். ஸோ அவங்க வந்து நிறைய இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டடான ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, C3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கான ஒரு அட்வைஸு, அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்களும் வந்து அவங்க எப்படின்னா அவங்க ஒரு ப்ராப்பர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ காமன் மேன். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா எல்லாமே பிடிச்சிடும். அவங்களுக்கு ஒரு பாட்டு பிடிச்சதுன்னா அது எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிச்சுன்னா அது எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு 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 பொது மனித ரசனை வந்து அவங்க கிட்ட ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். ஓகே. ஸோ கான்ட்ராடிக்டாக இருக்குமா உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும்? எந்த மாதிரி? ஐ மீன் ஐடியாலஜி, அந்த டிஃப்ரென்சஸ். இப்போ வந்துட்டு உங்களுடைய மனைவி வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பாங்க. பட் நீங்கள் இன்னும் டெப்த்தாக போய் பார்ப்பீங்கல்ல ஒவ்வொரு விஷயத்திலும். ஏன் இந்த கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த அரசியல் இதில் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி டெப்த்தாக பார்ப்பீங்கல்ல. ஸோ ஏதாவது வேறுபாடுகள் இருக்குமா? இல்லை, டெஃபினட்டாக அவங்க உலகம் வேறு. அவங்களுடைய உலகம் மருத்துவ உலகம். என்னுடைய உலகம் முழுக்க ஒரு எழுத்து உலகம், இலக்கிய உலகம், திரை உலகம். ஆனால் அவங்க நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டு சிலதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஆழமாக இருந்ததுன்னு வச்சுங்க, ரொம்ப ஒரு ஒரு கடினமான வார்த்தைகள் அதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தலாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டு என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். இந்த நான் இதுவரை எழுதிய பாடல்களுக்கும் இந்த சின்ன சின்ன கண்கள் பாடலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் நான் அதில் என்ன ரீஇன்வென்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நான் எளிமைப்படுத்தியிருக்கேன். என்ன வரிகள்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும், ஆனால் ஆழமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த சில இன்புட்ஸ் தான். அண்டு வலிமையிலும் வலிமை எதுனா எளிமை தான். எளிமை தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நீங்கள் 1000 பாடல்கள் இருக்கலாம், ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய பாடல்கள் இன்னைக்கும் நிற்கிறதுக்கு காரணம், வலிமையாக வேரூன்றி நிற்பதற்கு காரணம் எளிமை. தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டெல்லாம் வந்து இன்னைக்கு கேட்டாலும் உங்களுக்கு அப்படி அவ்வளோ ஒரு டைரக்டாக இருக்கும், உங்கள் மனசை போய் அப்படி அடிக்கும். அதே மாதிரி கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள், நிறைய பாட்டு, அப்பாவுடைய பல பாடல்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வராரு. மற்றவங்கெல்லாம் வந்து எளிமையாக எழுதுறது ஈஸி, ஆனால் அப்பா எளிமையாக எழுதுறது கஷ்டம். ஏன்னா வந்து அவர் ரொம்ப ஒரு 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 பெரிய ஒரு தமிழ் சூழல்ல இருந்து வராரு, ஒரு தமிழ் போராளி மாதிரி உள்ள வராரு. வரும்போது ஆனால் இங்கே நம்ம மக்களுக்கான பாடல்களை எழுதணும், பாமர மக்களுக்கும் அது புரியணும் அப்படின்றப்ப அவர் தன்னை ரீஇன் பண்ணிக்கிறார், தன்னை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அதெல்லாம் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். வலிமையிலும் வலிமை எளிமை தான். அந்த அளவுக்கு எளிமையாக இருந்ததுனால தான் இப்போ கோட்டில் வந்து அந்த சின்ன சின்ன கண்கள்
இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சா? நிறைய பேர் லிரிக்ஸை நோட் பண்ணிட்டு ஒவ்வொரு லிரிக்ஸையும் கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறாங்க, இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டுட்ருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வரி பிடிச்சிருக்கு. சில பேருக்கு அந்த பல்லவி, சில பேருக்கு முதல் சரணம், சில பேருக்கு அந்த 2வது சரணம், அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த கேலண்டர் சாங்கும் நிறைய பேர் டேக் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். இப்போது லிரிக்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இந்தியன் 2ல ரைட்டராகவும் இருக்கீங்க. இந்தியன் 2ல மொத்தம் 3 ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஜெயமோகன் அவர்கள் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார். இந்த மாதிரியான 3 ரைட்டர்ஸ் இருக்கும்போது எப்படி ஒர்க்கை பிரிச்சுப்பீங்களா? ஐ மீன், இதுக்கு நீங்கள் ரைட் பண்ணணும், இதுக்கு நீங்கள் ரைட் பண்ணணும், இல்லை அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்? உங்கள் 3 பேருக்குமான அந்த காம்போ எப்படி இருந்துச்சு அந்த படத்தில்? இல்லை, சங்கர் சார் என்ன நினைச்சார்னா, இது ஒரு பெரிய படம், இந்த படத்திற்கு வந்து நிறைய பார்வை தேவைப்படுது, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தேவைப்படுது. ஸோ வெறும் ஒரு எழுத்தாளராக இல்லாமல் ஒரு 3 எழுத்தாளர்களோடு போனால் அதை வந்து நம்ம மீட் பண்ண முடியும் அப்படின்றது அவருடைய ஒரு திட்டமாக இருந்திருக்கு. அதில் வந்து ஜெயமோகன் சார் உள்ள இருக்கார், நான் இருக்கேன், நண்பர் லக்ஷ்மி சரவணகுமார் அவரும் இருக்கார் மாதிரி. ஸோ இது வந்து நாங்கள் 3 பேரும் ஒன்றா உட்காந்து ஒரு ரூமில் டிஸ்கஸ் பண்ணி வேலை, அதெல்லாம் எதுவும் நடக்கல. ஓகே. இது வந்து அவர் சங்கர் சார் ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்தது. அவர் என்னென்னா, அது மாதிரி நீங்கள் இந்த என்டையர் ஸ்டோரிக்கும் உங்களோட ஒரு வேர்ஷன் எழுதி கொடுங்கன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. இப்போ என்கிட்ட வந்து ஒரு சில காட்சிகளை மட்டும் கொடுத்துட்டு இந்த காட்சிகளுக்கு மட்டும் வசனம் எழுதி கொடுங்கன்னா அது ரொம்ப சிரமம். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன காட்சி வந்தது, அதுக்கப்புறம் என்ன காட்சி வருது, எதுவுமே எனக்கு தெரியாமல் நான் அது பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ வந்து அவர் ரொம்ப வந்து என்கிட்ட ஒரு முழு கதையும் சொல்லிட்டு இதுக்கு உங்களுடைய ஒரு வேர்ஷன் ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி மற்றவங்களும் அவங்கவுங்க வேர்ஷன். அதில் வந்து நான் வந்து ஒரு என்னுடைய பங்களிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததா சங்கர் சார் சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் மாதிரி. ஓகே. அண்ட் வந்து வெறும் வசனம் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ரைட்டராக நீங்கள் உள்ளே இருக்கும்போது வசனமில் ஒரு 3 விதமாக நம்ம அதை பார்க்கலாம். ஒன்று வந்து கான்வர்சேஷன் டயலாக், ஒரு உரையாடல், கதாபாத்திரங்கள் மனிதர்கள் பேசிக்கொள்ளும் அந்த ஒரு உரையாடல் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து கான்டெக்ஸ்ட். ஸோ ஒன்று கான்வர்சேஷன் டெக்ஸ்ட், இன்னொன்று கான்டெக்ஸ்ட், அந்த சூழல் மொழி. நீங்கள் அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், அந்த நியூஸில் வர வேண்டிய ஒரு மொழி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சோஷியல் மீடியாவில் அங்கே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் சங்கர் சாரோட ஒரு திரைக்கதையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனே ஒரு பேக்டாக இருக்கும். அதாவது திரைக்கதையில் பல அடுக்கு இருக்கும். ஒருத்தர் வசனம் பேசிகிட்டு இருப்பாங்க, தூரத்தில் ஒரு கடையில், டீ கடையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், வேறு இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும். எல்லாமே கதை சொல்லும். ஆமாம், எல்லாத்தையுமே ஒரு கதை சொல்லி அவர் பயன்படுத்துவார். அதனால தான் நான் சொல்கிறேன் அவர் ஒரு மிகப்பெரிய திரைக்கதை ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி எல்லா லேயர்ஸையும் சில பேர் இந்த லேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சங்கர் சாருடைய திரைக்கதையில் இந்த லேயர்ஸ் ஒன்றுமே வலிமையாக இருக்கும். ஒன்றுத்துக்குமே அவர் ரொம்ப மெனக்கிடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு ரைட்டராக உள்ளே போகும்போது இந்த உரையாடல் ஒன்று, இன்னொன்று இந்த சோஷியல் மீடியாவை வந்து அதுவே ஒரு கதை சொல்லி அந்த படத்தில் அவர் வந்து வடிவமைச்சிருக்காரு. ஸோ அதில் வர்ற சில கருத்துக்கள் அதெல்லாம் எழுதுறது, ஸோ அந்த விஷயங்கள்லாமும் இது பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு நிறைவான ஒரு பங்களிப்பாக இருந்துச்சு. நான் பல படங்கள் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்த ஒரு படம் கவன். அது எழுத்தாளராக என்னோட முதல் படம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த படம். ஓகே. இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3. இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நீங்கள் ரைட்டராக படங்களுக்குமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ கவனுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விவேகம்க்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ கவன் வந்து உங்களுடைய நாவல் தான், பட் விவேகம் அப்படி கிடையாது. பட் அதில் டெக்னிக்கலாக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ரைட் பண்ணியிருக்கீங்க. அந்த டெக்னாலஜியாக வந்துட்டு அவர் வச்சுருக்க அந்த புக்காக இருக்கட்டும், இல்லை நிறையா சீன்லாம் வந்துட்டு ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். அதெல்லாம் எப்படி ரிசர்ச் பண்ணுவீங்க? எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க? எப்படி நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் எழுதுனீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அது சிறுத்தை சிவா அவருடைய கதை, அவரோட திரைக்கதை. அதில் நான் வந்து டெக்னிக்கல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த அஜித் சார் அண்ட் டீம், அந்த கவுண்டர் டெரர் ஸ்குவாடோடைய வேர்ல்டு ஒன்று வரும். ஸோ அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ், அவங்களுடைய அந்த புளுட்டோனியம் வெப்பன் ஸ்டோரி வேர்ல்டு,
அதில் ஒரு புக்கு கூட பேர் வச்சுருப்போம். அதில் அஜித் சார் எழுதின மாதிரி ஒரு ஃபிக்ஷனலாக ஒரு புக்கு வரும். ஆமாம். அதுக்கு வெக்டார் இன்ஃபினிட்டின்னு நான் ஒரு பேர் வச்சுருப்போம். அதில் எதனால அது? வெக்டார்ன்றது வந்து இட் இஸ் சம்திங் விச் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அதில் அந்த புக்கில் என்ன இருக்கும்னா லைக் வந்து ஒரு நபரை தேடி கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் அந்த புத்தகத்தில் இருக்கும். ஸோ அந்த நபர் எவ்வளவு தூரம் போனாலும் எந்த திசையில் போயிருந்தாலும் அவரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்கான சூத்திரங்கள்லாம் அதில் இருக்கும். ஸோ அதான் அந்த வெக்டார் இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு பேர். ஸோ ஒரு புக்குக்கு, ஒரு ஃபிக்ஷனல் புக்குக்கு ஒரு பேர், அது இப்படின்றதுக்குள்ளே போயிட போகுது. அது ஃப்ரேம்ல அதுக்கு கூட அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருந்தோம். அதில் அந்த காதல் அந்த கதைகள் அந்த விஷயங்கள் அது நான் ரொம்ப போகல. அஜித் சாருக்கும் காஜல் அகர்வால் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஆங்கிள் ஃபுல்லாக அது நான் போகல. ஏன்னா இவரும் இந்த டெக்னிக்கல் ஸ்க்ரீன் பிளே, அந்த டயலாக், அந்த வேலை மட்டும் எனக்கு கொடுத்தாரு. ஓகே. ஸோ அது பண்ணி எல்லா பெரிய படங்களிலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய படம் எடுக்கும்போது அதில் வந்து அது அது ஒரு அதை சில பேர் பாராட்டவும் செய்வாங்க, விமர்சனமும் வரும், நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். அதெல்லாம் அப்படி கடந்து தான் வரணும். இப்போது ஒவ்வொருத்தர் தேடி வராங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அவங்கக்கிட்ட இருந்து இந்த விஷயத்துக்காக தான் எதிர்பார்த்து வராங்க. கபிலன் வைரமுத்து அவர்கள்ட்ட ஒவ்வொரு டைரக்டர்ஸும் ரைட்டர்ஸும் எதற்காக வராங்க, எந்த விஷயத்தை நாடி கபிலன் வைரமுத்து அவர்கள்ட்ட வராங்க? எதுக்காக ஒருத்தர் என்கிட்ட வராங்க அப்படின்றது முக்கியம். ஒன்று வந்து அவர்களுடைய கதைக்கு நான் ஒரு பணியாளனாக இருக்கணும் நினச்சி வராங்களா, இல்லை என்கிட்ட கதையே தேடி வராங்களா அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இங்கே ரைட்டர் அப்படின்ற அந்த ஒரு பொதுவான டேகுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கதை, திரைக்கதை, வசனம் எழுதுறவரும் ரைட்டர் தான், வெறும் வசனம் எழுதுறவரும் அவரும் ரைட்டர் தான், இல்லை திரைக்கதையோட வந்து ஒரு இணை திரைக்கதை எழுதுகிற ஒரு ரோலும் ஒன்று இருக்குது. ஸோ வந்து இந்த ரைட்டர்ன்ற ப்ரொஃபைலுக்குள்ளே இங்கே நிறைய வேலைகள் இருக்குது. அவங்க எதை தேடி வராங்க அப்படின்றது, எதை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நான் ஒரு உண்மையான ஊழியனா நிச்சயம் இருக்க முடியும். ஓகே. ஏன்னா வந்து அவர்களுடைய கதைக்கு நான் ஒரு பணியாளனாக இருக்கிறோம்னாலும் அது உண்மையாக இருக்க முடியும். என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. சொல்லணும்னா ஆக்சுவலி என்கிட்ட ஒரு நாவல்கள், சிறுகதைகள் அது ஒரு பக்கம். அது இல்லாமல் சினிமாவாக்கணும்னு நான் சில கதைகளை வச்சுருக்கேன். ஒரு 5 கதைகள் வந்து திரைக்கதையாகவும் ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டாகவே அப்படி வச்சுருக்கேன். எப்படியாவது இதை வந்து மக்களுக்கு சொல்லணும் இந்த கதைகளை அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ அது வந்து ஒரு 5-10 ஆண்டுகளில் அதை நான் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நீங்களே டைரக்ட் பண்ணுற ஐடியா? இல்லை இயக்குறேன். நான் அது தொடர்பாக நான் சில இயக்குநர்களையெல்லாம் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு படம் இயக்குறதுல விருப்பம் இல்லை. நான் ஒரு ஊடகத்தில் தயாரிப்பில் இருந்தேன். அந்த தயாரிப்பு பணியை விட்டு நான் வெளியில் வந்ததுக்கு காரணமே முழுக்க ரைட்டிங்குள்ளே வரணும் அப்படின்றது. ஓகே. ஸோ எனக்கு சிறந்த இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு போய் எங்கே தொல்லை பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு எழுத்தாளராகவே இருப்போம். என்ன மாதிரியான கதைகள் இது? ஐ மீன் அரசியல் கதையா, இல்லை வேறு எதுவும் த்ரில்லர் அந்த மாதிரியா? இல்லை, அந்த நான் சொல்கிற அந்த 5 கதைகளில் ஒரு கதை வந்து நானும் கேவி ஆனந்த் சாரும் சேர்ந்து பண்ண ஒரு கதை. அதுவும் அதில் இருக்குது. ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. அது ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும், பெரிய சர்ச்சையெல்லாம் ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு கதை அது இருக்குது. அது இல்லாமல் சில வரலாற்று கதைகள் இருக்குது, ரொம்ப ஃபீல் குட்டான ஸ்டோரிஸ் அதெல்லாம் இருக்குது. நான் அது தொடர்பாக நிறைய பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய சந்திப்புகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா வரும்னு நம்புகிறேன். இப்போது ஒரு கிரியேட்டராக, ஒரு ரைட்டராக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும்ல. இப்போது இந்தியன் 2ல் ஒரு அரசியல் பேசுகிறாங்க. சங்கர் அவர்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும், அவரோட கோணத்தில் ஒரு விஷயத்தை, ஒரு அரசியலை பார்த்துருப்பார். கபிலன் வைரமுத்து அவர்களுக்கு அப்படியே வேறு விதமான அரசியல் பார்வை இருக்கும், ஒரு கோணம் இருக்கும். உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது முரண்பாடுகள் அந்த இந்தியன் 2 கதைக்களத்துக்குள்ளே வந்ததா? அப்படி முரண்பாடு இருந்தால் அந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணுறது எப்படி இருக்கும்? எனக்கு எந்த முரண்பாடும் இல்லை இந்த படத்தில். இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை எனக்கு. நான் தான் சொல்கிறேனே, நான் இந்த படத்தில் வந்து கமல் சார் ஃபஸ்ட்டு அவரை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, என்ன தான் அவரை பற்றி சொல்ல முடியும்? என்ன பண்ணலை அவர் கமல் சார் வந்து லைக் இந்த படத்தில் பார்ப்பீங்க நீங்கள் வந்து தேட்டரில் வாங்க, தேட்டரில் வந்து லைக் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். கமல் சார் வர சீன்ஸ் எல்லாம் ஐயோ நான் காத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோடு போய் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப இப்போ பேசும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது எனக்கு.
ஸோ அவர் வந்து என்னுடைய வசனங்களை எல்லாம் பேசி நடிச்சிருக்காருன்றது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அண்ட் எனக்கு வந்து இதில் எதுவும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சேனாபதியோட படையில் இதில் நானும் ஒரு சிப்பாயாக இருந்திருக்கேன். அதுதான். ஸோ வந்து சங்கர் சார் உருவாக்கின இந்த சேனாபதியோட ஒரு படையில் பல சிப்பாய்களில் நானும் ஒரு சிப்பாயாக மனதார நான் இருந்திருக்கிறேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே. அண்ட் வந்து இந்தியன் முதல் பாகம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அது வந்து தமிழில் வெளிவந்த தமிழ் படம். இந்தியன் 2 தமிழில் வெளிவரும் இந்திய படம். ஓகே. இது இந்த சங்கர் சார் சொன்ன மாதிரி இது இந்தியா முழுக்க நடக்குது இந்த கதை. ஸோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இன்னொன்று ரொம்ப ஐ மீன் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அதையே நானும் சொல்ல விரும்புகிறேன். அது இந்தியன் 2 வந்து உங்களுக்கு தாத்தா வராரு, அவர் சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அண்ட் எப்பவுமே சங்கர் சாருடைய எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வன் ஆகட்டும், ஜென்டில்மேன் ஆகட்டும், எல்லாருமே வந்து அவர் ஒரு ப்ராப்ளமை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஒரு கேள்வியை த்ரோ பண்ணி அதுலேருந்து அப்படியே அந்த கதை நகரும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படமும் சில கேள்விகளை முன்வைக்கும். அதில் சில கேள்விகளுக்கு இந்தியன் 2லேயே பதில் இருக்கும், சில கேள்விகளுக்கு இந்தியன் 3ல பதில் இருக்கும். ஓகே. ஸோ வந்து இந்தியன் 2 வந்து அது ஒரு தனி திரைப்படம், அதே நேரத்தில் அது இந்தியன் 3க்கான ஒரு வழித்தடம் ரெண்டுமே. ஸோ வந்து ஒரு செட்டிங் அப் த ஸ்டேஜ் ஃபார் ஒரு கிராண்ட் கிளைமேக்ஸ், கிராண்ட் ஃபைனல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியும் அது அவர் டிசைன் பண்ணியிருக்காரு இந்த ஸ்க்ரீன் பிளேவை. ஸோ வந்து சங்கர் சாரை வந்து எல்லாரும் மறுபடியும் கொண்டாட போகிற ஒரு வாரமாக இந்தியன் வெளியாக போகிற வாரம் இருக்க போகுது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இதை கொஞ்சம் முடிஞ்சால் எடிட் பண்ணாமல் போடுங்க. அதாவது சமீபத்தில் விஜய் சார் வந்து அவர் இந்த மாணவர்கள் விழாவில் ரொம்ப அழகாக பேசியிருந்தார். அவர் வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் இருக்கணும், அந்த விஷயம்லாம் சொன்னார். நான் அது கூட சில விஷயங்களை ஆட் பண்ண விரும்புகிறேன். மது, போதைப் பொருள், இது கூட இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. கருவிகள், கேட்ஜெட்ஸ். இந்த கேட்ஜெட்ஸ்க்கு வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறை ரொம்ப அடிமையாக இருக்காங்க. எப்படி மதுவுக்கு அடிமையாக இருக்காங்களோ, போதைப் பொருளுக்கு எப்படி அடிமையாக இருக்காங்களோ, அதே மாதிரி கருவிகளில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த அதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம், ஒரு கேட்ஜெட் இண்டிபெண்டன்ஸ் ஒன்று தேவைப்படுது. இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகி இருக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமோ, இந்த நெட்வொர்க்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அண்ட் 4வது வெறுப்புணர்ச்சி. இன்றைக்கி உலகம் முழுக்கவே குறிப்பாக சோஷியல் மீடியாவில் வெறுப்புணர்ச்சி திட்டமிட்டு வளர்த்தெடுக்கப்படுகிறது. ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்க வைப்பது, பிரிவினைகளை ஏற்படுத்துவது. இதில் வந்து 2 அரசியல் கட்சிகளுக்கு நடுவில், 2 நடிகர்களுக்கு நடுவில், இல்லை 2 சித்தாந்தங்களுக்கு நடுவில், இதெல்லாம் உரையாடல் இருக்கலாம், ஆரோக்கியமான உரையாடல் இருக்கலாம். அதை தாண்டி ஒரு வெறுப்புணர்ச்சி வந்து ஒன்று திட்டமிட்டு வளர்த்தெடுக்கப்படுகிறது. இந்த வெறுப்புணர்ச்சி விளையாட்டில் மாட்டிக்காமல் இளைஞர்கள் இருக்கணும். இது என்னுடைய ஒரு கோரிக்கை. ஆக்சுவலாக நீங்கள் கடைசியாக பேசின விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. கண்டிப்பாக எல்லாருமே அதை எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில்.